இன்னைக்கு கறி சுண்டக்காய் குழம்பு வைக்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு நல்லெண்ணெயை விட்டு கடுகு உளுந்து வெந்தயம் கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டு ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்டு நல்லா அதை வதக்கிட்டு அது நல்லா வெங்காயம் வெள்ளைப்பூடு வதங்கின பிறகு இடித்து வச்ச கறி சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயிலேயே நல்லா அந்த சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கணும். சுருள வதக்கணும். வதங்கிட்டு இருக்கும் போதேவும் இங்கிட்ட ஒரு ஜாரில் தேங்காய் சின்ன வெங்காயம் தக்காளியை போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வீட்டு மசால் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றி அது வதங்கின பிறகு அப்படியே மசாலா தூக்கி ஊற்றணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அதை வேக விடணும். இந்த குழம்பு எல்லாருமே சாப்பிடலாம், எல்லா நோய்க்காரரும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இது ரெடி ஆகி போச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். குழம்பு ரெடி.